கொல்லாமல் கொல்லும், எதிர்த்து நின்றார், எதிரிகளை வென்றார். அந்த இடத்துல வீட்டுக்கு வழியே இல்லை. அங்கு தளபதியாய் நின்றவர் தான் நம்ம ரசல்ராஜ். அவருக்கு எல்லாரும் ஒரு உற்சாகமாக கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்கு. ஏன்னா எதிர்த்து நின்றார் வென்றார் அப்படின்னா அன்னைக்கு போர்படை தளபதி அவர் தான், நம்ம ரசல்ராஜ் தான், எங்க மச்சான் தான். எள்ளு விளையின் அடையாளமாய் இந்த திருக்குடும்பம் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் வீடு. அவங்க வீட்டுக்கு எதிர்க்கு தான் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸே இருக்கும். குடும்பங்களின் பஞ்சாயத்து தலைவி வந்து சாலம்மாள் தான். அங்க யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாலும் இவங்க தான் அதை தீர்த்து வைக்கிறது. குடும்பங்களின் பஞ்சாயத்து தலைவியாய் சாலம்மாள் சால்வாகாத பிரச்சனையும் இங்கே சால்வாகும். ஏன்னா பேரே சாலம்மாள்ல, ஆனால் சால்வாகும். சாலம்மாள் இவர் குடும்பத்தின் பினான்சியல் மேனேஜர். அந்த குடும்பம் அவர் என்ன தலைவர், உண்மைதானா? எல்லா காசும் அங்கதான். சரி, குடும்பத்தின் பினான்சியல் மேனேஜர், விற்பனையில் மார்க்கெட்டிங் மேனேஜர். ஒரு கோழியை எப்படி விற்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு கோழியை 2 கோழியா வித்துருவாங்க, அதெல்லாம் கில்லாடி தான். மார்க்கெட்டிங் மேனேஜர். பொருட்களை கையாள்வதில் மெட்டீரியல்ஸ் மேனேஜர், நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க. திறமையாக வாங்குவதில் பர்ச்சேசிங் மேனேஜர், எந்த பொருளையும் நைஸா பேசி அற்புதமா வாங்கிடுவாங்க. பர்ச்சேசிங் மேனேஜர். நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர். ஆனா எங்க மாமியார் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, காய்கறி குழம்பு விருந்து வைத்தாலும் விரும்பி வைப்பார். ஏன்னா கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப நிறைய வந்து செஞ்சு போட்டாங்க, அந்த ஞாபகத்துக்காக அது சொல்றேன். அவரின் கைமணம் மசாலா பேசும், மனம் விரும்பும். நல்லா இருக்கும் குழம்பு வச்சாங்கன்னா. நேசையன் சார் குடும்பம் மாலை நேரத்தில் பாட்டு பாடும், பைபிள் வாசிக்கும். ஜெபிக்க ஜெபிக்க காவல் தூதர்களோ வீட்டை காவல் செய்வார்கள். கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் உற்சாக அங்கத்தினர். அந்த கானாவூர்ல கிறிஸ்து அரசர் ஆலயத்துல அருட்பணியாளர்களின் அன்பான பணியாளர்கள், அருட் சகோதரிகளிடத்தும் பணிவானவர்கள். இவர்களிடம் ஆர்ப்பாட்டத்திற்கு இடம் இல்லை, ஆண்டவனுக்கே முதலிடம். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஐயோ ஒரு சமயம் ஆண் பறவைக்கோ பிரெயின் ஃபீவர். எங்க தலைவருக்கு ஒரு தடவை பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. என்ன தலைவர், உண்மைதானா? ஆமா, அவருக்கு தெரியுது. பெண் பறவைக்கோ பரிதவிப்பு. இந்த பக்கத்துல இருக்கிற பெண் பறவை வந்து பரிதவிப்பு. ஏன்னா இங்க வந்துக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. புரியா சிந்து சீலியாவோ மனம் தவிப்பு. தவிச்சிங்களா மனம்? தெரியல. இறைவன் அருளால் தப்பி பிழைத்தார், இறைவனே தப்புவித்தார். சிந்துவும் சீலியாவும், சிந்துனா யாருன்னா நம்ம ஜூலியட் மேடம் தான் சிந்து. சிந்துவும் சீலியாவும் ஒழுக்கத்தில் வளர்ந்தார்கள், உண்மையில் நிறைந்தார்கள், கல்வியில் சிறந்தார்கள். ஒருவர் வந்து கம்ப்யூட்டர்ல போனாங்க, இன்னொருத்தர் வந்து மெடிசின் ஃபீல்டு போனாங்க. வேணா அந்த திருக்குறளை நம்ம இப்படி மாத்தி எழுதிக்கலாம். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகள்களை சான்றோன் சான்றோள் என கேட்ட தாய். வழக்கமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா சான்றோன் அப்படின்னு. ஆனா இங்க பெண் பிள்ளையை பெற்றாலும் எல்லாரும் பெருமைப்படணும்ன்றதுக்காக எல்லாம் இந்த 2 பெண் பிள்ளைகளுக்காக ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். திரு நேசையின் திருமதி சாலம்மாள் ஆலமரமாய் குடும்பம். விடுதுகள் தரைதொட ஜூலியட் ராஜா. அடுத்து வந்து நான் தான் ராஜா, அவன் வந்து ஜூலியட் ராஜா. அதுக்கப்புறம் சீலியா ஒயிட் சத்ய பிராங்க்லின். வாங்க சத்ய பிராங்க்லின், வெக்கப்படாதீங்க வாங்க. அவர் அங்கிருந்து எம்ஜிஆர் மாதிரி கை கட்டுறாரு. அவரு மாற்றம் முன்னேற்றமாய் குடும்பத்தின் வளர்ச்சி. மாமனார் மாமியாரான மன மகிழ்ச்சி. 2 பேரும் மாமனார் மாமியார் ஆயிட்டாங்க. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஆம், பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டனர். ஏஞ்சலின் பாரதி, அது இங்க இருக்கிறாங்க. ஏஞ்சலின் பாரதி. ஆண்ட்ரூ ஜோசப் அது இருக்கிறார் பக்கத்துல. அதே போல ஃபியோடர் இருக்கிறாங்க, ஃபியோனா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? ஓ அங்க இருக்கிறாங்க. ஓகே, கை காட்டிட்டாங்க. தாத்தா பாட்டியான தன்னிகர் இல்லா மகிழ்ச்சி. ஆள் போல் தடைத்து அருகு போல் வேரோடி வாழையடி வாழை என வாழ்வாங்கு வாழும் வையத்தார் புகழும் லட்சிய தம்பதியர் திரு நேசையன் திருமதி சாலம்மாள். ஈருடல் ஓர் உயிராய் இணைந்தே சிறகடிக்கும் காதல் பறவைகளுக்கு பொன்விழா வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வணங்கி வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.